அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பலன் உண்டா? சரி, இந்த வார்த்தையை குறித்து பார்ப்போம். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் இந்த விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தையை நமக்கு கொஞ்சம் தயக்கம் உண்டாகும். நமக்கு பலன் உண்டா? ஏன் இந்த தயக்கம் வருது தெரியுங்களா? வார்த்தை பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிறதே கிறிஸ்து தான். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனாலும் வார்த்தையை வாசிக்கிறோம், அது கிரிகைகளாக வெளிப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கல, அதனால தயங்குறோம். என்ன காரணமாக இருக்கோம்னா, இங்கே என்னை தேடாதே, முடிவு வரை என்னை தேடிக்கொண்டே இருப்பாய். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேடினார்கள், ஏனென்றால் அவர்கள் ரட்சிப்பை பெறவில்லை. அந்த ரட்சிப்புக்கு வேண்டி தேடினாங்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கடைசி வரைக்கும் ஒரு தேடிக்கொண்டே தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை ஏன் நம்ம தயங்குறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை அந்த பலன் உண்டு வாசிக்கிறோம், நம்மள அதனால தயக்கம். இங்கே புதிய ஏற்பாட்டுடைய காரியத்தில் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சதா காலங்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னை நம்பு, முடிவு வரை உன் நம்பிக்கையாய் இருப்பேன். தேடுவதற்கும் நம்புவதற்கும் எனக்குள்ளாகவே அவர் இருக்கிறார். எனக்குள்ளாகவே இருக்கிறார். அந்த நம்பும் போதுதான் அவர் என்னன்னா, முடிவு வரை உன் நம்பிக்கையாய் இருப்பேன். இதுல இன்னும் காரியம் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 9 8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்போ வல்லவராக இருக்கார் தெரியுங்களா? நான் அவரை நம்பும் போது, அவர் எனக்குள்ளவே இருக்கிறார் என்று என்னுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை முழுமையாக நான் இருக்கும் பொழுதே தான் இந்த 2 கொரிந்தியர் 9 8 இதை முழுமையாக கிரியை செய்வது எப்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து என் நம்பிக்கையாய் இருக்கிற, முடிவு வரை உன் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனால் ஒரு காரியம், நாம் அவரை நம்பணும். இன்னுமாக நமக்குள்ளாக வார்த்தையாகவும் இருந்து நமக்கு முகமுகமாக பரிசுத்த வேதாகமத்தின்படி நம்மளோட முகமுகமாக பார்க்குறவர், பேசுகிறவர், இதெல்லாம் உணர்ந்து கூட நம்ம இன்னும் அவரை தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் பிலிப்பியர் 4:13 சொல்கிற வார்த்தையின்படி பலன் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் உண்டு. அந்த மகிமை உள்ள கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்று நம் நம்பிக்கையோடு நாம் நம்பும்போது இந்த 2 கொரிந்தியர் 9 8 அது கிரியை செய்யும். சரி, இதுக்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனே ஆவியானவர் கொண்டு நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஊரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.